முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். அவருடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும், ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான ஐயப்பனும் திமுகவில் இணைந்தனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். தொடர்ந்து மீண்டும் அக்கட்சியில் இணைய பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட அவர் அது பலனளிக்காத நிலையில் திமுகவில் இணைந்துள்ளார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1973 முதல் அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் அக்கட்சியின் முதல்வர், துணை முதல்வர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்துள்ளார். 2017 ஜெயலலிதா மறைவிற்கு பின் முதலமைச்சராக பதவியேற்றார். அதற்கு பின் நடத்திய அதிகார போட்டியில் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலால் கடந்த 2022 ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழு என்ற பெயரில் தனிப்பயணம் மேற்கொண்ட அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இந்நிலையில் இன்று திமுகவில் இணைந்திருக்கிறார் பன்னீர்செல்வம். இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அறிஞர் அண்ணா தொடங்கிய தாய் கழகமான திமுகவில் பெரும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக மக்கள் அனைவரும் மீண்டும் இந்த ஆட்சியையே விரும்புகிறார்கள். உறுதியாக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்குடன் நடந்து கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழலை உருவாக்கியுள்ளார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தளபதி ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசியல் பண்பாடோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் லட்சக்கணக்கான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு தளபதி அவர்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்திட வேண்டும் என்ற இலக்கணத்தோடு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் நின்று ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நோக்கத்தோடு தளபதி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, சீர்மிகு ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்நாளை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையை, அதிலும் பெண்கள் இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு எதிர்வருகின்ற குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எந்தவித சிரமமில்லாமல் தங்களுடைய குடும்பங்களை வழிநடத்த செல்கின்ற அனைத்து உதவிகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் தந்து கொண்டிருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில், இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். முன்னதாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் ஏற்கனவே தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.